வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அல்லி. இந்த அல்லியினுடைய தாவரவியல் பெயர் லில்லியம் கேடிடம், குடும்பம் லில்லியேசி. ஆங்கிலத்தில் இதை லில்லி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா. அல்லி ஆண்களின் தேக ஆரோக்கியம், பலம் கூட்டக்கூடிய மூலிகை. அல்லியில வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம்னு 2 நிறத்துல பூக்கள் இருக்கு. அல்லியினுடைய இலை, பூ, விதை, கிழங்கு மருத்துவ குணம் நிறைந்தது. அல்லி பூவுல தான் அதிக மருத்துவ குணம் இருக்கு. பூவோட சாறு சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதோட செந்தூரம் சேர்த்து 20 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகள் தீருது. வெள்ளை அல்லிப்பூ, ஆவராம்பூ சம அளவு எடுத்து நாட்டு சர்க்கரையோட சேர்த்து காய்ச்சணும். கூழ் போல ஆகும்போது ஆற வச்சு காலை மாலை பாலோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நீர் சுருக்கு, சொட்டு மூத்திரம் மற்றும் சிறுநீர் தொடர்பான நோய்கள் எல்லாம் குணமாகுது. இரத்த கொதிப்பு சமநிலைக்கு வரும். வெள்ளைப்படுதல், வெட்டை, சூட்டினால் வரக்கூடிய கண் நோய்கள் குணமாகுது. கண் சிவத்தல், கண் எரிச்சல், நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வெறுமனு அல்லி இதழ்களை கண்கள் மீது வச்சு கட்டிட்டு வந்தாலே குணமடையும். சர்க்கரை நோயாளிகள் இதனுடைய இதழ்களை நீர் விட்டு காய்ச்சி 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதழ்களை வெயில்ல உலர்த்தி பொடியாக்கி பால் அல்லது தேன்ல கலந்து சாப்பிட அடிக்கடி ஏற்படக்கூடிய கருச்சிதைவு தடுக்கப்படுது. இதனுடைய விதைகளை தூளாக்கி பாலோட கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தேக பலம் கிடைக்கிறதோட கல்லீரல், மண்ணீரல் பலம் அடையுது. அல்லி கிழங்கோட 35 கிராம் தாந்தோன்றிக்காய் சேர்த்து அரைச்சு 500 மில்லி தேங்காய் எண்ணெயில காய்ச்சி தேய்க்கிறது மூலம் இளநரை மாறி நல்ல கருப்பு நிற முடி வளரும். அது மட்டுமல்ல, தலைமுடி செழித்து வளரும். இதய பலவீனம், இதய படபடப்பு, இரத்த சோகை இருக்கிறவங்க சிவப்பு அல்லி இதழ், செம்பருத்தி 2யும் சம அளவு எடுத்து கஷாயமா காய்ச்சி குடிக்கிறதுனால இதய நோய்களிலிருந்து விடுதலை அடையலாம். நன்றி, வணக்கம்.